अस्सलामुअलैकुम warahmatullahi wabarakatuh. குர்ஆனின் பசிய சூரா எது? சூரத்துல் கௌசர். சிறையில் அடைக்கப்பட்ட நபி யார்? யூசுப் நபி. பல்வேறு நோயும் வலிமையால் பாதிக்கப்பட்ட நபி யார்? ஐயூப் நபி. இரும்பு காசு செய்யும் தொழில் எந்த நபிக்கு தெரியும்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். குழந்தை பருவத்தில் பேசிய நபி யார்? ஈசா நபி. முதலில் கப்பல் கட்டிய நபி யார்? நூகு நபி. இஸ்லாமியர்கள் முதலில் வெற்றி கண்ட போர் எது? பத்ரு போர். மதீனாவில் மற்றொரு பெயர் என்ன? யத்ரிஃப். நரகத்தில் காவலர் பெயர் என்ன? மாலிக் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தன் போர் புரியை யாரை அழைக்கிறான்? வட்டி வாங்குபவரை. சிலுவையில் அறைப்படாமல் காப்பாற்றப்பட்ட வானத்திற்கு உயர்ந்தப்பட்ட நபியார்? ஆமா, ஈசா நபி. இறுதி நபியார்? ஆமா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மி தெரியாத நபியார், அதாவது எழுத படிக்க தெரியாத நபியார்? ஆமா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடலில் மூழ்கடித்து பின்வரும் மக்களுக்கு அத்தாட்சியாக ஆதாரணமாக வைப்பேன் என்று அல்லாஹ் யாரை கூறினான்? ஆமா, ஃபிரௌன். இறைவனின் அரிசை எத்தனை வானவர்கள் சுமக்கிறார்கள்? ஆமா, 8 வானவர்கள். தீயவர்களை பற்றி எந்த ஏட்டில் எழுதப்பட்டிருக்கும்? ஆமா, சிஜ்ஜின். குர்ஆனில் உள்ள முஃமின்களுக்கு உதாரணமாக கூறப்படும் பெண்மணி யார்? ஆமா, ஃபிரௌனின் மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம். கடனை தள்ளுபடி செய்வது தர்மமா? வட்டியை உண்பவர் மறுமையில் எவ்வாறு எழுப்பப்படுவார்? ஆமா, பைத்தியம் பிடித்த நிலையில் எழுப்பப்படுவார். ஹூருயின் என்றால் யார்? சொர்க்கவாசிகளின் வாழ்க்கை துணைவியர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நெருப்பு குளத்தில் போடப்பட்ட நபி யார்? ஆமாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கடவுள்களுக்கு விளக்கம் தரக்கூடிய நபி யார்? ஆமாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். மீன் எந்த நபியை முழுங்கியது? ஆமாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். கனவுகளுக்கு விளக்கம் தரக்கூடிய நபி யார்? ஆமாம், யூசுப் நபி. மக்காவின் மற்றொரு பெயர் என்ன? ஆமாம், மக்கா. சொர்க்கத்தின் காவலாளிய பெயர் என்ன? ஆமாம், ரில்வான் அலைஹிஸ்ஸலாம். இறைவனுக்கு மன்னிக்க முடியாத பாவம் என்ன? ஆமாம், இணை வைப்பது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மது ஸல்லி அலா ரசூலிஹிம் கரீம். அம்மாபாத். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நட்பு. இந்த உலகத்துல முக்கியமா பங்கு வகிக்கிறது நட்பு. எப்படின்னா, ஒரே மனிதன் கணவனாகவும் மகனாகவும் தந்தையாகவும் நண்பர்களாகவும் இன்னும் பல நிலையை கொண்டவர்களாக இருக்கிறான். சிறியவர்கள் பெரியவர்கள் நல்லவர்கள் ஆகிய அனைவரும் யாரையாவது ஒருவரை நண்பனாக ஆக்கிக் கொள்ளாமல் இருக்கவில்லை. இவ்வளவு ஏன், நம்மை படைத்து ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நண்பனாக தேர்ந்தெடுத்தான். பொதுவாகவே நம்மில் பெரும்பாலானோர் தனிமையை விரும்புவதில்லை. துணைக்கு நண்பன் வந்து விட்டால் நேரம் போவதே தெரியாமல் எதையாவது பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதிகமாக நண்பர்கள் கூடிவிட்டால் நம் முகத்தில் கவையை பார்க்க இயலாது. சந்தோஷமாக நாட்களை கடத்துவதற்கு ஒரு சாதாரணமான நட்பு இங்கு பயன்படுகிறது. நட்பின் மூலம் மனிதர்களுக்கு பயன்கள் கிடைப்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்பு வைப்பது நன்மையான காரியம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நாம நல்லவங்களா மாத்திக்க முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் நம் இடத்தில் நல்ல பண்புகள் இருந்தால் தான் நல்லவர்கள் பழகுவார்கள். இனம் இனத்தை சாரும் என்ற அடிப்படையில் நல்லவர்கள் தான் பழகுவார்கள். இதனால் தான் மோசமான குணம் உள்ளவர்களிடம் அந்த குணம் உள்ளவர் தான் அண்டுவாரே தவிர நற்குணம் படைத்தவர் அண்டுவதில்லை. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீயவர்களை நட்பு நம் மறுமை வாழ்வை எரித்து நாசப்படுத்தி விடும் என்று மேலுள்ள ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள். வீணர்களுடைய சகவாசத்தால் மறு உலக வாழ்வை துளைத்தவர்களின் புலம்பல்களை பின்வரும் வசனத்தில் அல்லாஹ் எடுத்துரைக்கிறான். குற்றவாளிகளையும் உங்களையும் நரகத்தில் சேர்த்தது.
எதென்று விசாரிப்பார்கள். நாங்கள் தொழாவோராகவும் ஏழைக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை என கூறுவார்கள். வீணில் மூழ்கியவருடன் மூழ்கி கிடந்தோம். சில நேரங்களில் நம்மளே நாம கட்டுப்படுத்திக் கொண்டாலும் பல நேரங்களில் மனம் போன போக்கில் சென்று விடுகிறோம். தவறான முடிவுகளையும் எடுத்து விடுகிறோம். ஆனால் நல்ல நண்பன் நம்முடன் இருந்தால் தவறு செய்ய நாம் முயன்றாலும் நல்லதை விலக்கி சொல்ல அதில் விழாவிடாமல் பாதுகாத்து விடுவான். நட்பு இந்த மனிதர்களுக்கு பல பயன்கள் தரதோடு இல்லாமல் மறுமையில் மாபெரும் நன்மையையும் பெற்று தருகிறது. யார் ஒருவர் மீது அன்பு வைத்துள்ளானோ அவர்களுடன் தான் இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நம்முடைய நேசத்திற்குரியவர் அதிகமான நல்லறங்களை செய்தால் அவர் செய்த நல்லறங்கள் போல் நாம் செய்யாவிட்டாலும் அவருடன் இருக்கும் சிறப்பை இறைவன் நமக்கு தருவான். எனவே நம்மை விட நம்ம புரிஞ்சவங்க நட்பை தவற விட்டோம்னா அது மாபெரும் கை சேதம். நல்லவர்களின் நட்பு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்று தரும் என்பதை பின்வரும் ஹதீஸ் உணர்த்துகிறது. அல்லாஹுடைய தூதரே, ஒரு மனிதன் நன்மைகளை நேசிக்கிறான், ஆனால் அவர்கள் செயல்பாட்டிலும் சிறப்பிலும் அவர் எட்டவில்லை. இவரை குறித்து தாங்கள் என்ன கருதுகிறீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர் யார் மீது அன்பு வைத்துள்ளானோ அவர்களுடன் தான் இருப்பான் என்று கூறுகிறார்கள். யார் ஒருவன் அல்லாஹ்விற்காக நட்பு வைக்கிறானோ அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகள் இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறார்களோ, அல்லாஹ்விற்காக வெறுக்கிறாரோ, அல்லாஹ்விற்காக கொடுக்கிறாரோ, அல்லாஹ்விற்காக மறக்கிறாரோ அவர் ஈமானை முழுமைப்படுத்திக் கொண்டார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இனிமேல் அல்லாஹ்விற்காக நேசித்து அல்லாஹ்விற்காக வெறுத்து அல்லாஹ்விற்காக எதையும் செய்யும் மனிதனாக நம்மை மாற்றுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.